நம்முடைய செய்தியாளர் தாயுமானவன் இணைப்புல இருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். தாயுமானவன், காலை 10 மணிக்கு பதவி ஏற்பு அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடைக்க பெறுகிறது. கூடுதல் விவரங்கள் உங்ககிட்ட என்ன இருக்கு? ப்ளீஸ் ஷேர். தாயுமானவன், கடந்த 5 நாட்களாக தமிழக அரசியல் களம் என்பது பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டு வந்தது. குறிப்பாக ஒருபுறம் பத்திரிகையாளர்கள், காவலர்கள், அதே போல தாவேகாவுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலருக்குமே உறக்கமில்லாத இரவு பொழுதுகளாக இருந்த நிலையில ஆளுநருக்கும் உறக்கமில்லாத இரவுகளாகத்தான் கடந்த நாட்கள் இருந்தது. இப்படிப்பட்ட நிலையில தான் ஒட்டுமொத்தமாக பெரும்பான்மை நிரூபித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு சூழல் ஏற்பட்ட நிலையில் தற்போது பெரும்பான்மையை நிரூபித்து தற்போது தமிழக முதலமைச்சராக தேர்வாகி இருக்கிறார் விஜய் அவர்கள். அதற்கான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்டிருக்கிறது. ஆர்டிகிள் 164 படி சி ஜோசப் விஜய் என்பவரை நாளைய தினம் தமிழகத்தினுடைய ஆளுநர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைப்பதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாம நாளைய தினமே முதற்கட்ட அமைச்சரவை பட்டியலும் வெளியாகி இருக்கிறது. அந்த முதற்கட்ட அமைச்சரவை பட்டியலில் பலரது பேரும் இடம்பெற இருப்பதாக தகவல் வெளியிட்டது. 9 பேர் கொண்ட பட்டியல் என்று தகவல்கள் இருக்கின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தற்போது ஆளுநர் மாளிகையிலிருந்து விஜய் அவர்கள் வீட்டிற்கு செல்லும் போது அவரது முகத்துல ஒரு புன்னகை தழும்ப இருந்ததை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிந்தது. குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனக்கான அந்த கான்வாய் பாதுகாப்பு வேண்டாம் என தெரிவித்துவிட்டு பட்டினப்பாக்கம் இல்லத்திலிருந்து வீராங்கனை இல்லத்திற்கு சென்ற போது விஜய் அவர்கள் பின்னிருக்கையில அமர்ந்து ஒரு சோக முகத்தோடு, ஒரு இறுகிய முகத்தோடு வீட்டிற்குள்ளே சென்ற காட்சிகளை பார்த்திருந்தோம். இப்படிப்பட்ட நிலையில தற்போது சாதித்து விட்டோம் என்ற ஒரு முனைப்புல தற்போது விஜய் வெற்றி தனிப்புல தற்போது மகிழ்ச்சியோடு வீடு நோக்கி செல்லக்கூடிய காட்சிகளை நீங்க நேரடியாகவே பார்க்கலாம். வழி நெடுகிலும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பை அளிக்கிறாங்க. முதலமைச்சராக தன்னுடைய தலைவன் தேர்ந்தெடுக்கப்பட்டதை தானே முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டது போல உற்சாகத்தின் மிகுதியில வெகு சிறப்பாக இங்க இருக்கக்கூடிய தாவேகா தொண்டர்கள் கொண்டாடக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடியுது. பல நாள் காத்திருப்புக்கு கிடைத்த பலனாக தற்போது விஜய் அவர்கள் தன்னுடைய இல்லம் நோக்கி செல்கிறார். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பார்கள். கடந்த 4 நாட்களாக பொறுத்தார். எப்படியாவது பெரும்பான்மை நிரூபித்து விட வேண்டும் என்பதற்காக பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தையை பல்வேறு விதங்கள்ல தொடர்ந்து கூட்டணி கட்சி தலைவர்களோடு பேசியிருந்தார். இப்படிப்பட்ட நிலையில தான் தமிழ் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் IUML ஆகியோரது ஆதரவோடு பெரும்பான்மை அந்த மேஜிக் நம்பர் 118 தேவை, ஆனால் 120 பெரும்பான்மையோடு தற்போது ஆளுநரை சந்தித்து பெரும்பான்மை நிரூபித்து தமிழக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் தற்போது வீடு நோக்கி செல்கிறார். நாளை அதிகாரப்பூர்வமாக பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் ஆளுநர் செய்ய இருக்கிறார். முன்னதாக மாலை 3 மணி அளவுல நேரு உள்விளையாட்டு அரங்குல இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என தமிழக வெற்றி கழகத்தின் தரப்புல கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டது. ஆனால் ஆளுநருக்கு அடுத்தடுத்து பணிகள் இருக்கிறது, கேரளா செல்ல வேண்டும் என்ற ஒரு சூழல் காரணமாக காலை 10 மணிக்கு நேரு உள்விளையாட்டு அரங்குல இந்த பதவியேற்பு விழா நிகழ்ச்சி என்பது ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் அனைத்துமே நாளை காலை 6 மணிக்குள்ளார நேரு உள்விளையாட்டு அரங்கத்தை முடிக்க வேண்டும் என பொதுப்பணித்துறையினருக்கு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பணிகள் என்பது படு வேகமாக நடைபெறக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. நாளை காலை 10 மணி அளவுல விஜய் அவர்கள் சி ஜோசப் விஜய் எனும் முறையில நாளைய தினம் நேரு உள்விளையாட்டு அரங்கில பதவியேற்க இருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. தாய்மானவன், இந்த விழாவுக்கு முக்கியமான இன்வைட்டீஸ் யார் யார் இருக்காங்க? நமக்கு ஏற்கனவே ராகுல் காந்தி வராரு அப்படிங்கிறது தெரியும், அது பேசப்பட்ட ஒரு விஷயம்தான். அவருக்கும் அவருடைய டிராவலுக்கும் தயாரிப்புகள் டெல்லியில் நடந்து வருவதாகவும் நமக்கு தகவல் வருகிறது. ராகுல் காந்தியை தவிர வேற முக்கிய இன்வைட்டீஸாக நாளைக்கு காலையில யார் யார் இருக்க போறாங்க தாய்மானவன்? தாவேகாவுக்கு யாரெல்லாம் தற்போது ஆதரவு அளித்திருக்கிறார்களோ, குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் IUML உள்ளிட்ட கட்சி ஆதரவு அளித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த கட்சியை சேர்ந்த முக்கிய தலைவர்களுக்கு முதலாவதாக தாவேகா தரப்புல அழைப்புதல் என்பது வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்லாம தமிழகத்தை சேர்ந்த பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்களுக்கு, எதிர்கட்சி தலைவர் உட்பட அனைவருக்குமே முறையான அழைப்பு என்பது விடுக்கப்படுகிறது. அதே போல திரைத்துறை பிரபலங்கள்,
பலருக்கும் அழைப்பு என்பது விடுக்கப்பட இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. குறிப்பா நடிகர் ரஜினிகாந்த், அதே போல் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் உள்ளிட்டோருக்கும் இந்த அழைப்புதல் என்பது வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. இரவோடு இரவாக அழைப்புதலை நேரில் தாய்மானவன் குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். ரஜினிகாந்த், கமலஹாசன் சொன்னீங்க, ரசிகர்கள் கேள்வியும் கேட்டுறேன், அஜித்குமார் வருவாரா? நிச்சயமாக அஜித்குமாரை பொறுத்த மட்டில் விஜய் அவர்களுடைய நீண்ட நாள் நண்பர் என்ற ஒரு முறையில தொடர்ந்து திரைப்பயணத்துல விஜயோடு கம்பேரிட்டிவா அஜித்குமாருடைய பயணமும் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அஜித்குமாருக்கும் அழைப்புகள் என்பது விடுக்கப்படும். திரைத்துறையை சேர்ந்த பல நடிகர்கள் நடிகைகளுக்கு, முன்னணி நடிகர்களுக்கு முறையான அழைப்புகள் என்பது வழங்கப்பட இருக்கிறது. அனைவருக்குமான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நேரு உள்விளையாட்டு அரங்குல சுமார் 5000 பேர் அமரக்கூடிய வகையில ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.